என்னாடி இது? யாரோ நம்மளை காரில் தூக்கி போட்டுன்னு போகிறாங்க. ஐயையோ, எங்கே போகிறாங்க? ஐயோ, முன்னாடி உக்காந்துக்குது, பார்த்தாலே பயமாகுது. இது வேற எங்கே எத்தனை வந்து வண்டி நிறுத்துது, யூட்டர்ன் போட்டு. ஏன்னா இறங்கணுமா? ஐயோ, இறங்கி போகணுமா கைஸ்? நடந்து போவோமா? நான் நடக்க சொன்னால் வண்டியில் போகிறான். ஐயோ, இவ சுற்றி வச்சு நிற்கிறா, இவ விட்டு போகிறா. ஐயோ, ஏத்தின் போடி என்ன முடிஞ்சு சொல்லி. ஹலோ கைஸ், இது உங்கள் சிவில்லி. ஆமாம், இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோவோட வந்துட்டேன். அதுவும் ஈவினிங் தான். எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த கேம் பிடிக்கும். நம்ம எப்பயும் போல் ஈஸி முள்ள தான் விளையாட வந்திருக்கோம். அதே மாதிரியே நம்மளோட பேர் வச்சு விளையாடலன்னா நல்லா இருக்குமா? இதில் வேறு டுட்டோரியல் வேறு காட்டுது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எப்பயுமே நம்ம பேரில் வச்சு விளையாடினாலே நம்ம மாசு ஜாலியாக தான் இருக்கும். யாருக்காவது ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்படியே போயிடலாம். நம்ம ஒரு பைத்தியக்காரி உக்காந்துட்டு யாரை அடுத்து பிடிச்சி சூப் வைக்கலாம், யாரை பிடிச்சி துணி துவைக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருப்பா. இவகிட்ட மாட்டினா நம்ம கதை காலி. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே போய் பவர் வைக்கணும். நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போயிடலாம். நம்ம டைம் வேஸ்டிங்கே கிடையாது கைஸ், டக்குன்னு போயிடலாம். ஏன்னா எடிட்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் என்னை வச்சுன்னு. எந்த வீடியோ எடுத்தாலும் 30 நிமிஷம் 40 நிமிஷம்ன்ட்டு வேணுன்னே டைம் ஆக்கி விட்டுறேன். வேணுன்னே தான் ஆக்குறேன், விளையாட தெரியாதில்ல. அப்புறம் ஆக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் கட்டு பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையும் என்னால் கட் பண்ண முடியல, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டா போல். சரி ப்ரோ, உனக்காக நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அதனால் நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் முடிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே, இந்த ப்ரூம் தான் முக்கியமே. நமக்கு அதுவே கிடச்சிருச்சு. இந்த ஈவிலன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. அடியே சூனியகாரி, எங்கே இருக்க? இங்கே இருக்க? இல்லை, குதிக்கிறேன். இப்போ எதிர்க்க வந்து அப்படின்றா போகிறா. அம்மா சொல்லி முடிய போகுது. ஓகே, இது வழியாக போகலாமா? ஓகே, இப்போ போயிட்டு இந்த பட்டன் அமுக்கி விட்றோம். இது வந்து ஈஸியான எஸ்கேப் கைஸ், மெயின் டோர் எஸ்கேப்பு. ஃபஸ்ட்டு இந்த ப்ரூம் எங்கே இருக்குதுன்னு தேடணும். ஒரு கேபினெட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக தேடினீங்கன்னா உங்களுக்கு ப்ரூம் கிடைக்கும். எனக்கு மேலே இருந்ததா, ப்ரூம் கிடச்சோடனே மேலே பவர் ஆன் பண்ணிவிட்டு இதை ஷட்டரை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஷட்ரு தான் இங்கே மெயினு. ஓகேவா? பார்த்துட்டா இவளை இங்கே வர வச்சுட்டு நம்ம இப்படி எஸ் ஆகிடலாம் கைஸ். ஓப்பன் பண்ணுறா, இது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டில் இங்கே ஃபேன் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அந்த சைடு திரும்பினா. இப்போ வெறும் வெள்ளை பேப்பர் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல போகணும் கைஸ். இது வந்து க்ளோஸில் இருக்கும். ஃபஸ்ட்டில் உங்களால் போக முடியாது. எலக்ட்ரிக் ஓப்பன் பண்ண உடனே இப்போ அந்த பாக்ஸை வந்து கீழே போடணும். நின்றுட்டு போடணும். உட்காந்து போட்டால் ஓப்பன் ஆகாது, நின்றுட்டே போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே பார்த்துட்டா மேலே வருவாள். இதுதான் சாக்கு, நம்ம கீழே இறங்கினோம் கைஸ். கீழே இறங்கிட்டு கீ எடுக்கணும். அங்கே இருக்குல்ல அந்த கீ, ஏன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும், ஒரு கீ இருக்கும். அந்த கீ தான் நமக்கு தேவையே. ஐயோ, இது வேற. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு போய் மெயின் டோரில் போட்டுருணும். அவ்வளோதான். சிம்பிளான கண்டென்ட்டு கைஸ், சிம்பிளான வேலை. டோர் எஸ்கேப் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டாட்டா, டேக் கேர், பாய், see you.